கராத்தே ஹுசைனி தன்னோட மரணிக்க தருவாயில கூட இளைஞர்கள் மேலேயும் குறிப்பா மாணவர்கள் மேலேயும் எந்த அளவுக்கு ஒரு அக்கறை கொண்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த இப்ப அவர் செஞ்சிருக்க விஷயம் பல பேருக்கு தெரியப்படுத்தியிருக்குது. பிரபலமான கராத்தே மாஸ்டராகவும் தமிழ் படங்கள்ல நடிச்சது மூலியமா ஃபேமஸ் ஆனவர் தான் கராத்தே ஹுசைனி. இவருக்கு கடந்த கொஞ்ச நாட்களாவே ரத்த புற்றுநோய் இருக்கிறது தெரிய வந்திருக்குது. குறிப்பா ரத்த புற்றுநோயோட கடைசி செயல் தான் இருக்காரு. இவருக்கு எந்த நேரத்தில் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிறத அவரே சொல்லிட்டாரு. சொல்லப்போனா உடம்புல இருக்கக்கூடிய இந்த ரத்தத்தோட அளவு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது. சில நாட்கள்ல 0 கூட ஆயிடுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவர் ஹாஸ்பிட்டல்ல ஐசியூ வார்டில் பெட்ல படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் தன்னோட ஹெல்த் அப்டேட்டை பற்றியும் தன்னோட ஒரு மூமெண்ட்டை பற்றியும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அதோட ஒரு பகுதியை இப்போ ரீசெண்டாக அவர் ஷேர் பண்ண ஒரு விஷயம் பல பேர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இறந்து போனதுக்கப்புறம் என்னோட மறைவுக்கு அப்புறமா 3வது நாள் என்னோட உடலை ராமச்சந்திரா மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு நான் தானம் பண்ணுறதா எழுதி கொடுக்க போகிறேன். என்னோட ஹார்ட் என்னோட இதயத்தை ப்ரிசர்வேட் பண்ணி என்னோட கராத்தே ஸ்டூடெண்ட்க்கு கொடுக்க சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காராம். இந்த ஒரு விஷயம் பல பேர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. தன்னோட மரணிக்கிற தருவாயில கூட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இளைஞர்களுக்கும் இவர் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும், தன்னோட உடல் இறந்து போனதுக்கு அப்புறமும் மற்றவங்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இவர் இந்த வேலையை செஞ்சிருக்காரு. இதுக்காக இப்போ நிறைய பேர் கராத்தே ஹுசைனி அவர்களுக்கு பாராட்ட தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் பாராட்ட தெரிவித்தாலும் அவர் இப்போ மரணப்படுகையில் இருக்கார் அப்படிங்கிற மட்டும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. சொல்லப்போனால் அவர் தன்னோட மரணத்துக்கான நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்காரு. தினமும் அவர் உடம்புல எக்கச்சக்கமான பிரச்சனை வருது. இரவு நேரங்களில் பயங்கரமாக குளிர்ஜலம் ஏற்படுதான். ஹீட்ரு போட்டு தான் நர்ஸ் எல்லாமே அவங்கள தூங்கிய வைக்கிறாங்க. சாப்பிட முடியல. கூட யாராவது ஒரு ஆள் இருந்து அம்மா மாதிரி கவனிச்சுக்கணும். இப்படி அவரையே பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படக்கூடிய இந்த நேரத்தில் மற்றவங்க மேலே அக்கறை வச்சிருக்கக்கூடிய கராத்தே ஹுசைனி இப்போ இறந்து போனதுக்கு அப்புறமா தன்னோட உடலை ராமச்சந்திரா மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு தானம் பண்ண விஷயம் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் செஞ்சிருக்கூடிய இந்த விஷயத்தால் பல மாணவர்கள் பயன்பெற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி, இறந்ததுக்கு அப்புறமும் அவரோட உடல் பயன்பட போகுது அப்படிங்கிற மாதிரி சில பேர் பாராட்டு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகை த்ரிஷா அவங்களோட ஒரு திரைப்படம் இப்போ மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்குது. த்ரிஷா இப்போ தல அஜித் அவரோட சேர்ந்து குட் பேட் அக்ரி படத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில திரைப்படங்களை கமிட் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவங்க நடிப்பில் 2005ஆம் வருஷம் மகேஷ் பாபுவோட சேர்ந்து நடித்த திரைப்படம் தான் அத்தடு. திரிவிக்ரம் இயக்குன இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்குது. இந்த படம் தான் இப்போ ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு. பிரபலமான தெலுங்கு படமாக இருக்கக்கூடிய இந்த படம் ஸ்டார் மா சேனலில் இது வரைக்கும் 1500 தடவைக்கு மேலே அந்த டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டிருக்குதான். இது வரைக்கும் இந்திய நடிகர்களில் எந்த ஒரு நடிகையோட திரைப்படமும் 1500 தடவைக்கு மேலே ஒளிபரப்பு ஆனதே கிடையாது. இந்த ஒரு சாதனையை இப்போ த்ரிஷாவோட திரைப்படமாக இருக்கக்கூடிய அத்தோட திரைப்படம் ஏற்படுத்தியிருக்குது. ஆனால் இந்த சாதனை இதோட நிற்க போகிறதும் கிடையாது. தொடர்ந்து இந்த திரைப்படம் அதே ஸ்டார்மா டிவியில் தொடர்ந்து ஒளிபரப்பாக தான் போகுது. 2000 தடவைக்கு மேலே ஒளிபரப்பாகி புதிய சாதனை படைக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.